காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை ஒரு நாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. வரி தணிக்கைக்கு உட்படாத வரி செலுத்துவோர் கணக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 31ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைவிருந்த நிலையில் இன்று ஒரு நாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் கோடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, விருகம்பாக்கம், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, நெற்குன்றம், போரூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வேலூர் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. காட்பாடி, சத்துவாச்சாரி, பொன்னை, வேலப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, சிப்காட், பாலாஜாப்பேட்டை, முத்துக்கடை, விசாரம், ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திடீர் மழையால் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி, தெக்கூர், காடாப்பூர், எஸ்வி மங்கலம், மூக்கோவில்பட்டி, சூரக்குடி, முறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். மதுரை மாநகர பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. மாநகர பகுதிகளான கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், அண்ணாநகர், முனிச்சாலை, தெற்குவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் வகையிலான அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர், அரசியல் என்பது மக்கள் பணி என்றார். 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா, சுவையா, சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? திமுகவின் அடிப்படை நோக்கம் பதவி அல்ல, பொறுப்புதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் உதவும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர், அதிகாரம் என்பது சாமானியனுக்காக போராடுவது என்றார். பல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம், பொறுப்பை மறந்து பதவி மோகத்துல இருந்தோம், சில கவர்ச்சி திட்டங்களை செஞ்சோம், மறுபடியும் பதவி மோகத்தோட தேர்தலுக்கு தயாராகும்னு சிலர் நினைக்கிறாங்க. கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க முடியாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல. அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இடம் இல்ல, உழைக்கிறவர்களுக்கு தான் இடம். எப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். பாஜகவுடன் நெருக்கமாக இருப்பதற்கான காரணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்துள்ளார். மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல, நமக்கு நன்மைதான் செய்தார்கள்.
புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கிறவர்கள் நமக்கு காப்பாற்றி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். பாமக தலைவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் கே பாலு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணியின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது என்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை மட்டுமே அங்கீகரித்தது என்றும் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்கவில்லை என்றும் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்ததாக சொல்லுகிறார். இதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியல, அதனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியல. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அதிக அளவிலானோர் வராததால் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கடும் கோபமுற்று பேசினார். ஒரத்தநாட்டில் தஞ்சாவூர் மற்றும் ஒரத்தநாடு சட்டமன்றங்களின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சி நடந்த அரங்கு காலியாக இருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரேமலதா நிர்வாகிகளை கடிந்து கொண்டார். எல்லாரும் வேலை கேட்டாங்க. இதுவே தஞ்சாவூர்ல முதல்வரும் கடைசியாவும் இப்படி ஒரு கூட்டத்துல நாம் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை இதயத்தில் இருந்து பேச வேண்டுமே தவிர எழுதி கொடுப்பதை பேசினால் எப்படி என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். நீங்க என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது நீங்க எனக்கு சம்பந்தமே இல்லாத ட்ரம்ப் கிட்ட கொடுத்தா கூட அவர் மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனை என்று பேசிட்டு போவாப்ல. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி வாகை சூட மதிமுக பணியாற்றும் கீழடி ஆய்வு முடிவுகளுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும். ஜிஎஸ்டி வரி மாற்றி அமைத்ததால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் வரி இழப்பை மத்திய அரசு ஈடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் என்ற புதிய விதிமுறை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான விதிகளை ரயில்வே நிர்வாகம் மாற்றியமைத்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட ரயில்வே முகவர்களுக்கான 10 நிமிட கட்டுப்பாடு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவுக்கு நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கான்பூர் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்களது உடைமைகளுடன் இடம்பெயர்ந்து வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இம்பால் மாவட்டத்தில் கனமழையால் அங்குள்ள இரில் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளம் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது. அந்த பகுதியை கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் அங்கு சிக்கிக் கொண்டவர்கள் டிராக்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு செய்தார். அங்குள்ள குர்தாஸ்பூர் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களை சந்தித்தார். பின்னர் டிராக்டரில் சென்று சேதமடைந்த விவசாய நிலங்களை ஆய்வு செய்தார். அவரிடம் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறினர்.
கிராண்ட் சுவிஸ் செஸ் தொடரை தொடர்ந்து இரண்டாவது முறையாக வென்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலி சாதனை படைத்தார். உஸ்பெகிஸ்தானில் நடந்த தொடரில் மொத்தம் 11 சுற்றுகளில் 6 வெற்றி 4 டிரா 1 தோல்வி என மொத்தம் 8 புள்ளிகள் பெற்ற வைஷாலி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் 2026 உலக சாம்பியன்ஷிப் செஸ் கேண்டிடேட் தொடருக்கு வைஷாலி தகுதி பெற்றார். உஸ்பெகிஸ்தானில் நடந்த உமன் கிராண்ட் சுவிஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன். இது மூலிமா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற உமன் கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சாம்பியன் பட்டம் வென்ற வைஷாலிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா முதல் அணியாக சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றது. அபுதாபியில் நேற்று நடைபெற்ற 7வது லீக் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திடம் 42 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய ஓமன் அணி அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்து தொடரை விட்டு வெளியேறியது. இதன் மூலம் பி பிரிவில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்திய அணி நேரடியாக சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெற்றது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட அதிபயங்கர தீ விபத்தில் 1100 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர். 10 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்த தீ கடும் போராட்டத்திற்கு பின் அணைக்கப்பட்ட நிலையில் வீடுகளை இழந்தவர்கள் பள்ளி, அரசு அலுவலகங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக காவல்துறை கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் நிலை குறித்து காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதுவரை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவு தொடரும் என்றும் தெரிவித்தார். குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியின் ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை டிஜிபி அலுவலகம் எதிரே விசிக நிர்வாகிகளை தாக்கியதாக ஏர்போர்ட் மூர்த்தி கைதானார். பின்னர் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் தர முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மயிலாடுதுறை அருகே காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இளைஞர் மர்மநபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. அடியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் வைரமுத்து என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் பதிவு திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தனர். வேலை முடிந்து வீடு திரும்பிய வைரமுத்துவை இளைஞர்கள் ஓட விரட்டி கொலை செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மனைவியை அடித்து கொலை செய்ததாக கணவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பகவதிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், மலர்விழி தம்பதி இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மலர்விழி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது தந்தை மற்றும் உறவினர்களிடம் மணிகண்டன் கூறியுள்ளார். ஆனால் மலர்விழியின் உடம்பில் காயங்கள் இருப்பதாகவும் கணவர் மணிகண்டன் அவரை அடித்து கொலை செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மணிகண்டனை கைது செய்ய கோரி பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மணிகண்டனை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சரியாக செயல்படுத்தவில்லை என கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடித்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இதனை விசாரித்த கிராம நிர்வாக அலுவலர் பூபதி கண்ணன் அப்பெண்ணுக்கு கார் இருப்பதாக கூறி விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய ஆட்சியர் விஏஓ பூபதி கண்ணனை பணியிடை நீக்கம் செய்தார். இச்சூழலில் பூபதி கண்ணன் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் சட்டவிரோதமாக கிராவல் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். அல்லூர் பனங்காடி பகுதியில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் கிராவல் மணல் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்ட போது கிராவல் மண் அள்ளிக் கொண்டிருந்த சஞ்சீவ்குமார் மற்றும் முருகன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையால் கேரட் விளைச்சல் அதிகரித்து விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
பள்ளங்கி, வில்பட்டி, அட்டுவம்பட்டி, செண்பகனூர், பூம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பயிரிடப்பட்டிருந்த கேரட் தற்போது நன்கு விளைச்சல் கண்டுள்ளது. இதனால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ 30 முதல் 35 ரூபாயாக இருந்த கேரட் விலை தற்போது 20 முதல் 25 ரூபாய் வரையில் விலை குறைந்துள்ளது. இதனால் எடுப்பு கூலி கூட கிடைக்காத நிலை உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கும் விவசாயிகள் கேரட்டிற்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னையில் இருந்து திருச்செந்தூர் சென்ற தனியார் ஆம்னி பேருந்தில் 52 சவரன் தங்க நகைகளை திருடியதாக நடத்துனர் கைது செய்யப்பட்டார். காயல்பட்டினத்தைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரியான அபுதாகிர் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் இருந்து தனியார் ஆம்னி பேருந்தில் திருச்செந்தூர் சென்றார். அப்போது அவரிடம் இருந்து 52 சவரன் நகைகள் திருடு போனது. இதுகுறித்து அபுதாகிர் அளித்த புகாரின் பேரில் ஆறுமுகநேரி காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தியதில் பேருந்தின் நடத்துனர் மகேஷ் நகைகளை திருடியதும் அதனை 5 பேருடன் பங்கு போட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து நடத்துனர் மகேஷை கைது செய்த காவலர்கள் தலைமறைவாக உள்ளிட்ட 5 பேரை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 6 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அடைக்கம்பட்டி கிராமத்தில் கடந்த 6 மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வருசநாடு கண்டமனூர் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கண்டமனூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடியில் காவலருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறி பெண் ஒருவரை காவலரின் மகன் தனது நண்பருடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரேஸ் நகரைச் சேர்ந்த சக்தி மகேஸ்வரிக்கும் சிப்காட் காவல் நிலைய காவலர் ராஜேந்திரனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த காவலர் ராஜேந்திரனின் மகனான இளம் சிறார் தனது நண்பருடன் சேர்ந்து சக்தி மகேஸ்வரியை வெட்டி கொலை செய்தார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக காவலர் ராஜேந்திரனின் மகனான இளம் சிறாரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் இளைஞரை மிரட்டி தங்கச்செயின் பறித்த 2 கைது செய்யப்பட்டனர். சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் கண்டிகைப்பேரியைச் சேர்ந்த பொன்செல்வம் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த தேவநேச அரசன் மற்றும் மாரிச்செல்வம் ஆகியோர் பொன்செல்வத்தை மிரட்டி அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் மோதிரத்தை பறித்துள்ளனர். இதுகுறித்து பொன்செல்வம் அளித்த புகாரின் பேரில் சங்கரன்கோவில் ரயில் நிலையம் அருகே 2 போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பிலான இடுகாட்டு நிலத்தை தனிநபர் போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ய முயற்சிப்பதாக கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். திருவேங்கடம் பாளையத்தில் 1 ஏக்கர் நிலத்தை அக்கிராம மக்கள் இடுகாடாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் இடுகாட்டு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ய முயல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இச்சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தனிநபர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. பழனி ரயிலடி சாலையில் நடைபெற்ற மாநாட்டில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் 6000 ரூபாய் உதவித்தொகையை வழங்க வேண்டும், 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் வரை மாற்றுத்திறனாளிகள் 2000 பேர் ஊர்வலமாக சென்றனர். போத்தீஸ் நிறுவனம் தொடர்பான இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் 18 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி முதல் போத்தீஸ் நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. இந்த சோதனையின் போது 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு முறையாக வருமான வரி செலுத்தாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளில் சேர விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டிருக்கூடிய அறிவிப்பில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக தெரிவித்துள்ளார். மொத்தம் 579 கால இடங்கள் உள்ளதாகவும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை ஆய்வு செய்ய ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் உள்ளிட்ட சில பிரிவுகளுக்கு தற்காலிகமாக தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி வக்ஃபு சட்டத்திற்கு முழுமையாக தடை விதிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மேலும் வக்ஃபு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர்.
இந்து மதத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் இறந்த பெண்ணிற்கு இந்து முறைப்படி இறுதிச் சடங்கை செய்த சம்பவம் கேரளாவில் நிகழ்ந்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே கடினாம்குளத்தில் செயல்படும் உளவியல் மறுவாழ்வு மையத்தில் 44 வயதுடைய ராக்கி என்ற பெண் சிகிச்சை பெற்று வந்தார். புற்றுநோய் பாதிப்பால் கடந்த வெள்ளியன்று அவர் உயிரிழந்தார். இறப்பதற்கு முன்பாக தனது இறுதிச் சடங்கு இந்து முறைப்படி இருக்க வேண்டும் என்று ராக்கி விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மறுவாழ்வு மையத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் சஃபீர் இறந்த பெண்ணுக்கு இந்து முறைப்படி இறுதிச் சடங்கு செய்தார். இவரது செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். வந்தாரா மறுவாழ்வு மையத்திற்கு விதிமுறைகளின்படியே விலங்குகள் வாங்கப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது சிறப்பு புலனாய்வு குழு அளித்த அறிக்கையில் தாங்கள் திருப்தி அடைவதாக நீதிபதி மிட்டல் கூறினார். நமது நாட்டிற்கு பெருமை என்று நினைக்கும் சில விஷயத்திற்கு தேவையின்றி சாயங்களை பூசிவிடக்கூடாது என கூறிய நீதிபதி, நாட்டிற்கு நல்ல விஷயங்கள் நடத்த அனுமதியுங்கள் என்றார். யானைகளை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வாங்கி அதனை முறையாக பராமரித்தால் என்ன தவறு என்றும் நீதிபதி மிட்டல் கேள்வி எழுப்பினார். பீகாரில் காவலர் தேர்வு தேதியை அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பதாகைகளை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பாதுகாப்பு தடுப்புகளை மீறி இளைஞர்கள் முன்னேறிய நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் தடுப்புகளையும் மீறி அவர்கள் செயல்பட்ட நிலையில் இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஜார்க்கண்ட் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மறைந்திருந்த நக்சல்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். அவர்களை பிடிக்க வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 முக்கிய நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1.5 கோடி ரூபாய் வரை சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்க பணம் இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசிடம் இருந்து உரிய பணம் கிடைக்காததால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் என்றது. ஊதியம் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு என்றும் அதனை எக்காரணத்தை கொண்டும் தட்டிக்கழிக்க முடியாது என்றும் கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்தியாவுடன் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட அமெரிக்க அதிகாரிகள் டெல்லி வந்துள்ளனர். அமெரிக்க பிரதிநிதி பிரெண்டன் லஞ்ச் மற்றும் குழுவினர் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வாலுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை தூதரக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மட்டத்தில் நடைபெறும் என்றும் அதே நேரம் இது அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் படப்பிடிப்பு தளத்தில் தன்னை பார்க்க வந்த குழந்தைகளை நடிகர் விஷால் புன்முறுவலுடன் வரவேற்று சாக்லேட் வழங்கினார். விஷால் நடிக்கும் மகுடம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு உதகையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலாவிற்கு வந்திருந்த குழந்தைகள் படப்பிடிப்பு தளத்தில் விஷாலை பார்க்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அந்த குழந்தைகளை சந்தித்த விஷால் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் சாக்லேட் கொடுத்து அவர்களுடன் சிறிது நேரம் உரையாடினார்.